இதுவரை நடந்த இருதரப்பு வாதத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது சரஸ்வதி அம்மாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவரது மகன்களுக்கு 2 பாகமாக பிரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் இருக்கும் வீடு அண்ணன் சேகருக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேசுக்கு கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் சேகருக்கும், அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் கணேசுக்கும் பிரிக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினி கார் பெரிய மகன் சேகருக்கும், சரஸ்வதி அம்மாவின் 15 பவுன் நகை சிறிய மகன் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் பெயரில் வங்கியில் உள்ள ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டார். ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க 2 பேர்ல யாரு உங்க அம்மாவை பாத்துக்க போறீங்க? ஐயா, நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்க அம்மாவை கடைசி வரை வச்சு நான் பாத்துக்குவேன். இல்லையா, என் மேலதான் எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம். அதனால நானே கடைசி வரை வச்சு எங்க அம்மாவை காப்பாத்துறேன். சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. யார் வந்து பாரு. எங்க உங்க அம்மாவை உங்க தம்பி வீட்டுல விட்டு வந்துருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நீயே பேசுற? எங்க அம்மா மேல அவ்வளவு பாசமா? சும்மா விளையாடாதீங்க. சட்டப்பட்டு கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. நான் உங்கள்கிட்ட அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க கேட்டேன். கல்யாண காட்சியில் போனா போட்டுக்கிறதுக்கு புது டிசைன்ல ஒரு நல்ல நகையே இல்ல. கோட்ல எல்லா நகையும் தம்பிக்கு தூக்கி கொடுத்து சொன்னாங்களா, இவரு தூக்கி கொடுத்து வந்துட்டாராம். இந்த ஓட்டுக்கார் வேணும் இது யார் எழுதா? என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வருது. எனக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல நகை வேணும். உசுறு போட்டு வாங்காத. யாரு கையில காசு வச்சிருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பாவோட கார் இருக்குல, அதை வித்து எனக்கு வாங்கிட்டாங்க. அந்த கார் எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா இருக்குமா? போனா அது கார் இல்ல, எங்க அப்பாவோட கௌரவம். அதை போய் விக்க சொல்றீங்க. அப்ப என் கௌரவம் மட்டும் உங்களுக்கு பெருசா பரலல? நான் ஒரு மனுஷியாவே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது வெறும் கார் இல்ல, அவரோட 40 வருஷம் கௌரவம் அதை வச்சு வாழாமல் தெரியுமா? எப்படி வாழணும்? சரி, அந்த காரை விற்க வேணாயா? அந்த பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து உனக்கு நல்ல நகையா வாங்கக்கூடியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, ஒண்ணு வேணாம். நீ என் பிள்ளைப்பா, உன் முகம் வாடனா என்னால தாங்க முடியாதுப்பா. இந்த பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து உனக்கு ஒரு நல்ல நகையா வாங்கி கொடுப்பா. என்ன அம்பிகா, நல்லா இருக்கியா? ஜனனி குட்டி எப்படி இருக்க? அம்பிகா, எங்க அம்மா வந்திருக்காங்க. வாங்க, ஒரு வார்த்தை கூப்பிட்டா குறைஞ்சா போயிருவேன். உங்க அம்மா பண்ண வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னப்பா கணேஷ், அம்பிகா ஏன் கோவமா இருக்கா? இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொஞ்சம் வீட வேற மாதிரி மாத்தலாம் நினைச்சிட்டு இருந்தா இருக்க எல்லா பணத்தையும் உன்னோட மூத்த பிள்ளைகிட்ட தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க. இல்ல, நீ உன் மனசை என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மூத்த மட்டும் தான் உனக்கு பிள்ளையா? இப்ப நானா போமா? அம்பியா, அம்மாவுக்கு இந்த ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு. இருக்கிறது 2 ரூம். ஒன்னு நாம யூஸ் பண்றோம், என்ன ரூம் கெஸ்ட் யாராவது வந்தா யூஸ் பண்ண வச்சிருக்கோம். உங்க அம்மாவை ஹாலே தங்க சொல்லுங்க. திடீர்னு கெஸ்ட் வந்தா ஹாலே தங்க வச்சுதானே ஆகணும். அப்ப சொன்னாதான் அவங்க தப்பா நினைப்பாங்க. அதுக்குதான் இப்ப இருந்தே அவங்க ஹாலே தங்கட்டும். யாரோ யார் யாரோ என்றே தாயும் சேயும் இருப்பாரோ விடையே இல்லாமல் இந்த ஜென்மம் முழுதும் வாழ்வாரோ. அம்மா என்றாலே பாட்டி பாட்டி நீங்களும் ஒதுங்க பாட்டி. நீங்க கூட பாட்டி போங்க. மொட்டை மாடல துணி காயுது, அதை போய் எடுத்துட்டு வாங்க. ஏய் ஜனனி, எத்தனை வாட்டி சொல்லிருக்க அடுத்தவங்க யூஸ் பண்ணல யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு? அவங்க வாய் வச்சு ஊதுனதுல நீ வாய் வச்சு ஊதுற. இட்ஸ் நாட் ஹைஜீனிக். டு யூ
அரைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் முட்டையெல்லாம் வலிக்குதும்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு வரட்டா? 1 மணிக்கெல்லாம் மில்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப போனாதான் அரைச்சிட்டு வர முடியும். சரிம்மா. உன்கிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல. பேசுறாங்கங்க. நானே சில டைம் பார்க்கும்போது அவங்களே தனியா பேசிக்கிறாங்கங்க. எனக்கு ஏதோ இது சரியா படுற மாதிரி இல்ல. சேகர், இந்த மாதிரி அம்மாவால நடக்க முடியலப்பா. முட்டெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுத்து விருதுன்னு வருதுப்பா. டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இருக்கிற 1000 டென்ஷன்ல நீ வேற ஆஸ்பத்திரி போனா அங்க போன இங்க போனுட்டு எனக்கு டைம்லாம் கிடையாது. பணம் வேணா தரேன், ஆட்டை பிடிச்சி நீயே போய் பார்த்துட்டு வந்துரு. பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா. உன் வேலையை நீ பாருப்பா. எப்போ உனக்கு தோணுதோ அப்ப நீ அம்மாவை கூட்டிட்டு போனா போதும்ப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதம்மா. வயசானது எல்லாத்துக்கும் வர்றதுதான். சேகரு, சேகரு, சாப்பிட்டு தூங்குப்பா. எந்திரி எந்திரி எந்திரி, சாப்பிட்டு தூங்கு. எத்தனை முறை சொல்றது, எந்திரியா, சாப்பிட்டு தூங்குப்பா. ஐயோ, குழந்தைங்க இப்படி தோணு போய் கிடக்குறா. அச்சோ, ஏய் சேகரு, என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி உடம்புல நெருப்பு கொதிக்குது. யாரும் இல்லையே. ஐயோ, ராத்திரி நேரத்துல அந்த குழந்தை நான் எங்க கூட்டிட்டு போவேன்? நான் யாரை வச்சு பார்ப்பேன்? என் உடம்பு எப்படி நான் சரி பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. கடவுளே, என் குழந்தைய காப்பாத்து. மாமா என்னமாச்சு, ஏமாறுறீங்க? ஐயோ, என் குழந்தைக்கு உடம்பு இல்லையா? டாக்டர் வீடு எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியலையா? நான் எப்படி போவேன்னு தெரியலையா? இங்க இருந்து 3வது வந்து முதல் வீடு தான் டாக்டர் வீடு. போங்கம்மா. டாக்டர், என் குழந்தைக்கு ஹெல்ப்பாக வைக்க டாக்டர். என் குழந்தை என்ன வந்து பாருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என் குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர். இருமா கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் பொறுமையா இருக்குமா. ஒண்ணும் இல்ல, சாதாரண ஜுரம் தான். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், காலையில சரியாயிடும். நீங்க ஒண்ணும் பாருங்க, பொறுமையா இருங்க. என்னங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஊர்ல இருந்து வந்திருக்காள என் தங்கச்சி, நீங்க வாங்கி கொடுத்த நெக்லஸ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி? சுகந்தி, கண்டி, ஏம்மா என்னம்மா இந்த நேரத்துல? ஏம்மா உடம்புல வேர்த்து போகுது? என்ன பண்ணுது உனக்கு? ஏம்மா படபட பாருங்க, என்னாச்சு? என்னம்மா, என்ன சுகந்தி இதெல்லாம்? அக்காவோட நகையை போய். ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஏதோ நகை மேல இருந்து ஆசையில இந்த மாதிரி பண்ணிட்டேன் அத்தை. அத்தை, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா என் மானமே போயிடும் அத்தை. என்ன உங்க மகளா நினைச்சு மன்னிச்சிடுங்க அத்தை. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? ஐயோ ஐயோ, சொந்த பையன் வீட்லயே இப்படி யாராவது திருடுவாங்களா? பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து போட்டு உங்க அம்மாவோட புத்தியை பாருங்க. சீ, இப்படி திருடி குழப்பி நடந்துட்டு எங்கேயாச்சும் நாட்டு கட்டி சாவலாம். அம்மா, நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? ஏமா இப்படி பண்ண? உன்னை வீட்டுல தங்க வச்சதுக்கு எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் என் மூச்சிலே முடிக்காத. கணேஷ், அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அதான் காலையில இருந்து அம்மாவை காணோம். நானும் எங்க இல்லாம தேடிட்டேன். எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ண, எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள. கணேஷ், அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்டெல்லா மேடம் சொல்லிட்டு இருப்பாங்களே, ஆமா அவங்க வீட்டுக்கு அது போயிருப்பாங்களா? ஆமா, இந்த யோசனை எனக்கு தோணவே இல்லை பாரு. ஏன்னா ஒரு பண்ணுமா, நம்ம 2 பேரும் வண்டி எடுத்து போய் பாத்துட்டு வந்துருமா? ஆமா, நான் அந்த வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். வண்டி எடுத்து வண்டி. சரி. சிஸ்டர் வாங்க, உங்களோட பேரை என்ட்ரி போட்டுக்கோங்க. இவங்களுக்கு ரூமை சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. மந்த்லி செக்அப்லாம் கரெக்டா இருக்கணும். இவங்கள ஸ்பெஷல் கேர்ல வச்சுக்கோங்க. நான் எப்ப கேட்டாலும் இவங்களோட ரிப்போர்ட் என்னோட டேபிள்ல இருக்கணும். ஓகே சிஸ்டர், மேக் இட் ஃபாஸ்ட். மேடம், மேடம், ஒரு நிமிஷம் மேடம். அந்த அம்மா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுங்களா? ஓ எஸ், நல்லா தெரியுமே.
ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால இவங்களும் இவங்க கணவரும் இங்க வந்திருந்தாங்க. இங்க இருந்துதான் அவங்க 2 அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்துட்டு போனாங்க. இப்ப இவங்களே அனாதையா நிக்கிறாங்க. ஆனா அனாதையானது அவங்க இல்ல, அவங்க எடுத்து வளர்த்த 2 பசங்களை தான் மறுபடியும் அனாதை ஆயிட்டாங்க. சரசு, இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம இந்த பையனையும் நம்ம தத்தெடுத்துக்கலாமா? ஆக்சுவலி இவன் அண்ணன், எங்க தம்பி ஒருத்தன் இருக்கிறான். 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. சோ நீ வேற ஒரு பையனை பாருங்க. அப்போ 2 பேரையும் தத்தெடுத்துக்கலாங்க. ஒருத்தவங்க உங்களை பாத்துக்கிட்டானா இன்னொருத்தவங்க என்ன பாத்துப்பாங்க. அம்மா கிட்ட விளையாடலாமா? அம்மா விளையாடலாமா? அழகா இருக்கு பத்தியா? என் அண்ணன் கிட்ட சாதியா அவன் எப்படி இருக்கான் பத்தியா? அண்ணா கிட்ட சொல்லுன்னா அண்ணா கிட்ட காட்டு. சரியாப்பா? சரி, நாளைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன்னை நான் கொண்டு போய் விடுறேன். சரியா? உயிர் எழுத்துக்கள் உருவானதற்கும் அம்மா என்ற சொல்லே ஆதியாய் அமைந்திருக்க கூடும். எண்ணில் அடங்கா உறவுகள் இங்கே இருந்தாலும் மண்ணில் மகத்துவமான உறவு ஒன்று என்றால் அது நம் தாய் தந்தையரே என்பது மிகையாகாது. பெண்மையின் சிறப்பு பெற்றோரை பேணி போற்றுவதே. அதுவே நம் அனைவரின் கடமை. பெற்றோரை பேணுவோம், முதியோர் இல்லத்தை ஒழிப்போம்.